ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷி குறித்து அவதூறாக பேசிய மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷா குடியரசு தின விழாவில் கொடியேற்ற அனுமதி அளித்துள்ளதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. குடியரசு தினத்தன்று மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் ஆளுநர் கொடியேற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மோகன் யாதவ் உஜ்ஜயினில் கொடியேற்றுவார் என்றும் மற்ற மாவட்டங்களில் அமைச்சர்கள், ஆட்சியர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கொடியேற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கை சந்தித்து வரும் அமைச்சர் விஜய் ஷா ரத்லம் மாவட்டத்தில் கொடியேற்றுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதன் அடிப்படையில் 2 வாரத்தில் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மாநில அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இந்நிலையில் பாஜக அரசு குடியரசு நாளில் அவரை தேசிய கொடியேற்ற அனுமதி வழங்கி இருப்பதற்கு கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. வழக்கை சந்தித்து வரும் பாஜக அமைச்சர் கொடியேற்ற காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷி குறித்து அவதூறாக பேசிய மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷா குடியரசு தின விழாவில் கொடியேற்ற அனுமதி அளித்துள்ளதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. குடியரசு தினத்தன்று மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் ஆளுநர் கொடியேற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மோகன் யாதவ் உஜ்ஜயினில் கொடியேற்றுவார் என்றும் மற்ற மாவட்டங்களில் அமைச்சர்கள், ஆட்சியர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கொடியேற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கை சந்தித்து வரும் அமைச்சர் விஜய் ஷா ரத்லம் மாவட்டத்தில் கொடியேற்றுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதன் அடிப்படையில் 2 வாரத்தில் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மாநில அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இந்நிலையில் பாஜக அரசு குடியரசு நாளில் அவரை தேசிய கொடியேற்ற அனுமதி வழங்கி இருப்பதற்கு கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. வழக்கை சந்தித்து வரும் பாஜக அமைச்சர் கொடியேற்ற காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.